ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆசைப்பட்டு சமைங்க சேனலில் பார்க்க போகிறது முட்டை குழம்பு. 4-5 பல்லு தேங்காயில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து வறுத்து அரைச்சிக்கலாம். இருக்கட்டும், இப்போ தாளிச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சூடானதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா வெடித்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாதி வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனதும் ஒரு 3 தக்காளியை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை ஊற வச்சு வடிகட்டி சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் சேர்த்து 10 நிமிஷம் கொதிக்கட்டும். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா 10 நிமிஷம் கொதிச்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். நாலு முட்டை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். ஃபோர்க் வச்சு முட்டையை நல்லா அடிச்சுக்கலாம். நீர்க்கல்ல கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து முட்டை ஊற்றிக்கலாம். ரெண்டு பக்கெட்டும் நல்லா வெந்ததும் அந்த முட்டையை குழம்புல சேர்த்துக்கலாம். எல்லா முட்டையும் குழம்புல சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி.